தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வடகடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: திருநெல்வேலி ஊத்தில் 17 சென்டிமீட்டரும், காக்காட்சியில் 15 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 13 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரியில் 11 சென்டிமீட்டரும், திருக்குவளை, தஞ்சை, ஒரத்தநாடு ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. ராமநாதபுரம், தீர்த்தாண்டதானம், திருவாரூர், பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. ராமநாதபுரம் வட்டானம், புதுக்கோட்டை, மணல்மேல்குடி, ராமநாதபுரம் தொண்டி, திருப்பதிச்சாரம், திருவாரூர், நீடாமங்கலம் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, கொடவாசல், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தலைஞாயிறு, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி, ராதாபுரம், திருவாரூர், மன்னார்குடி, பாண்டவரடி, தஞ்சாவூர், திருவிடைமருதூர், மதுக்கூர், மஞ்சளாறு, நாகப்பட்டினம், வேதாரண்யம், தஞ்சாவூர், அதிராமப்பட்டினம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், ராமநாதபுரம், திருவாடானை ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. கன்னியாகுமரி, மயிலாடி, கொட்டாரம், தஞ்சாவூர், பேராவூரணி, மயிலாடுதுறை, சீர்காழி, மணல்மேடு, வலங்கைமான், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ராமநாதபுரம், மண்டபம், தூத்துக்குடி, சாத்தான்குளம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. கன்னியாகுமரி, பூதம்பாண்டி, சுருளக்கோடு, நாகப்பட்டினம், திருப்பூண்டி, திருநெல்வேலி, பாபநாசம், மணிமுத்தாறு, தூத்துக்குடி, காயல்பட்டினம், புதுக்கோட்டை, ஆயங்குடி, அரியலூர், குருவரடி, தஞ்சாவூர், வெட்டிக்காடு ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. தூத்துக்குடி, விளாத்திக்குளம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, கன்னியாகுமரி, திற்பரப்பு, திருச்சி, புல்லம்பாடி, புதுக்கோட்டை, அரிமளம், ராமநாதபுரம், தங்கச்சி மடம், நீலகிரி, குன்னூர், கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை, ராமநாதபுரம், ஆர்எஸ் மங்கலம், திருநெல்வேலி, நாங்குநேரி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. கன்னியாகுமரி, ஆரல்வாய்மொழி, அடையாமடை, அரியலூர், செந்துறை, பெரம்பலூர், புதுவேட்டக்குடி, தஞ்சாவூர், திருக்காட்டுப்பள்ளி, ராமநாதபுரம், கமுதி, புதுக்கோட்டை, திருமயம், நீலகிரி, அழகரை எஸ்டேட், ஆதார் எஸ்டேட், தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், தஞ்சை, கல்லணை, கடலூர், வடக்குத்து, ராமநாதபுரம், பல்லமோர்குளம், கடலூர், அண்ணாமலை நகர், குறிஞ்சிப்பாடி, மதுரை, தானியமங்கலம், கடலூர், பரங்கிப்பேட்டை, நீலகிரி, குந்தாபாலம், திருச்சி, தென்பரநாடு, சமயபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 33.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 17ஆம் தேதியில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 20 மற்றும் 23ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 30 to 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 to 25 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று
மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 19ஆம் தேதியில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 17ஆம் தேதியில் தென் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 18ஆம் தேதியில் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 19ஆம் தேதியில் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.